வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைம் ட்ரெண்டிங் நியூஸ தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தினம் தினம் நடக்கிற கிரைம் ட்ரெண்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைந்திருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4 மாதங்கள் மாயமாக இருந்திருக்காரு ஒரு இளைஞர். ஆற்றில கொண்டும் புதைச்சிருக்காரு அவரோட உயிர் நண்பன். அது மட்டும் இல்லாம, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு மக்களையும் நம்ப வச்சிருக்காரு. அதாவது கூட பழகுறவங்களையும் நம்ப வச்சிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாவே நம்ப வச்சிருக்காரு. ஒரு பயங்கரமா ரகசியத்த வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு, எந்த ஊர்ல நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். விழுப்புரம் மாவட்டத்தில திருவெண்ணெய்நல்லார் சோமங்கலம் கிராமத்தில வசிப்பவர் தாங்க முருகன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகன் முத்துக்குமாருக்கு வயது வந்து 27. இவர் விவசாய பணிகளை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வராரு. முத்துக்குமரன் நெருங்கிய நண்பரானது தான் தமிழரசன். கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி அன்றைக்கி தான் வீட்டிலேருந்து வெளியே வந்து முத்துக்குமரன் சென்றிருக்காரு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு வரல. பெற்றோர்களும் வந்து பதறி போயிருக்காங்க. தேடியும் வந்திருக்காங்க எங்கே ஆளை காணோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவரோட நண்பனான தமிழரசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனை வந்து தேடி இருக்கார். எங்கே தேடியும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் கிடைக்கல. அதுவும் இல்லாத திருவெண்ணல்லூர் காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் காணலை அப்படின்ற புகாரையும் வந்து கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் காணவில்லை அப்படின்ற பேரில் வழக்கு பதிவும் வந்து செஞ்சுருக்காங்க. வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் அவங்க எடுக்காதனால கிடைப்பில் அதாவது நடவடிக்கைகளே எடுக்காதனால விசாரணை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நடத்தணும் அப்படின்றது நிலையில் தந்தை முருகன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே வந்து போயிட்டார். ஒரு 4 நாள் பார்க்கலாம், 8 நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே வந்து போயிட்டார். ஆட்கொணர்வு மனு தாக்கல் வந்து செஞ்சுருக்காரு. இந்த மனு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கே டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி விசாரணை வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்றது தான் காவல் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற தகவல். விசாரணை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீவிரப்படுத்தியிருக்காங்க. அவரோட நண்பர் தமிழரசனுடைய இருந்து விசாரணையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் முத்துக்குமரன் தான் வந்து கொலை செஞ்சு ஆற்றில் புதைத்து விட்டதாக அதிர்ச்சி தகவலும் வந்து கொடுத்துருக்காரு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்னாடியே 2 பேரும் 8 லட்சம் கொடுக்கல் வாங்கல் வந்து தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால் ஆத்திரம் அடைஞ்சு தமிழரசன் சம்பவத்தன்னைக்கு முத்துக்குமரனை கொலை செஞ்சு ஆற்றுலேயே வந்து புதைச்சிட்டாரு. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. செப்டம்பர் 19ஆம் தேதி கொலை வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுட்டாங்க. 4 மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டுபிடிக்காமல் இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் தாமதமாகி விசாரணை தன் பக்கம் திரும்பக்கூடாதுன்னு முத்துக்குமரின் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழரசன் முத்துக்குமாரனை போலவே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதற்கிடையே முத்துக்குமரன் உடல் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்திற்கு ரொக்லைன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தோண்டி பார்த்துருக்காங்க. ஆனால் உடல் வந்து கிடைக்கல. சமீபத்தில் ஏற்பட்ட பெஞ்சன் புயல் மழை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கின் போது உடல் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸருக்கு சந்தேகமும் இருந்திருக்கு. இதனால் வேறு எங்கேயாவது கரை ஒதுங்கியிருக்கா அப்படின்ற கோணத்துலேயும் வந்து போலீஸுக்கார் வந்து பார்த்துருக்காங்க. இந்த கொலை சம்பவம் கடந்து செப்டம்பர் மாதம் நடந்திருக்குன்ற நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்கு அதாவது நவம்பர் மாதம் தமிழரசனுக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஆனால் முத்துக்குமரனுடன் ஏமாற்றி பணம் புது மாப்பிள்ளையான தமிழரசன் என்ன செய்தார்? திருமண செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினாரா அல்லது வேறு ஏதாவது கொடுத்தாரா? மேலும் இந்த கொலையில் உடலை புதைக்கப்பட்ட தமிழரசன் நண்பர் யாராவது உதவி செஞ்சுருக்காங்களா அப்படின்ற கோணத்துலேயும் விசாரணை வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்க ட்ரெண்டிங் நியூஸ் இதுதான். இதே மாதிரி தினம் தினம் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி டெய்லியும் நடக்கிற சம்பவங்களை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. நண்பனாக இருந்தாலும் பார்த்து பழகுங்க அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த படம்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.